வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். காந்தியினுடைய கொள்கையை நாம் பின்பற்றாமல் மாற்று பாதையில் நாம் வன்முறையில் செலுத்தி கொண்டு இருப்பதனால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பணம் வந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் சீர்குலைப்பதற்கு வேண்டிய வேலைகள் நடக்கிறது. தேர்தல் நேரத்தில் பார்த்தால் கனடாவில் இருந்து பணம் வருகிறது, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பணம் வருகிறது, இங்கே இடதுசாரி நாடுகளிலிருந்து பணம் வருகிறது. இந்தியாவின் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் சின்னாபின்னமாக்கி பல பிரிவுகளாக மாற்றி மீண்டும் இந்த நாடு அடிமையாக வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் போதைப்பொருள் அதிகமாகிவிட்டது. எல்லா விதமான போதைகளும் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி வந்துவிட்டது. போதைப்பொருள் மூலமாக இந்த நாட்டில் பலவிதமான உழைக்காமலேயே சம்பாதிக்கிறவர்கள், கள்ள லாட்டரி விற்பவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், எரிசாராயம், அரசாங்கமே சாராயம் காய்ச்சி விற்பது, இந்த கஞ்சா விற்பதிலிருந்து எல்லா விதமான போதைப் பொருட்களும் ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ்நாட்டில் வந்து விழுகிறது. இன்று தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலை நடத்தியவர்கள், வேட்பாளர்கள் நின்றவர்கள், நாளை வெற்றி பெற போகிறவர்கள் அனைவருமே தீவிரவாதிகள், உழைக்காமலே சம்பாதித்தவர்கள். மீண்டும் எரிசாராயம், சாராயம், கஞ்சா, அபிமி போன்ற தொழில்களை செய்து சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு பாதுகாப்பாக தான் இந்த எம்பி எம்எல்ஏ தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. இது இந்தியா முழுவதும் பரவிவிட்டது. எனவே நாம் காந்திய கொள்கைக்கு பின்பற்றுவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய நாட்டுக்கு ஜனநாயகத்திற்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் அனைவருக்குமே ரொம்ப ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. தனிநபர்கள் யாரும் ஒரு தொழில் செய்து பிழைக்க முடியாத சூழ்நிலை எல்லா இடத்திலும் ஏற்பட்டுவிட்டது. எல்லா இடமும் சர்வாதிகாரிகள் கையிலே போய் கொண்டு இருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்து மனமாற்றம் அடைய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு வழி, 5 வயதுக்கு மேல்தான் கல்விக்கூடங்களிலே சேர்க்க வேண்டும். 5 வயதுக்குள் அந்த குழந்தைகளை தாய் தகப்பனுடைய பராமரிப்பிலேயே வைத்து அவர்களுக்கு நீதி போதனைகளை கற்றுக் கொடுத்து ஒழுக்கமாக வளருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு சரியான பிரஜைகளை சகோதரர்கள் சகோதரிகள் தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள், அரசாங்கத்தை எதிர்ப்பார்கள், ஆட்சியாளர்களை எதிர்ப்பார்கள், போதையின் அடிமையாகி விடுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.